ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த ஸ்டாக்ஸில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை ரெண்டை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ரைஸ் ஆக்ஷனை செக் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி மட்டும் 63.50 பாயிண்ட்டு டவுன் சைடு கீழே வந்திருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 2.74% மைனஸ்லையும் ஃபைனலாக 2250.90 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு அப்படியே சைட்வேஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. சடனாக ஒரு டயத்தில் என்ன பண்ணுச்சுன்னா நல்ல பீக்கில் பாசிட்டிவாக போச்சு. நல்ல பீக்கில் பாசிட்டிவ் போயிட்டு இன்ட்ராடே ஐயிலேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மிகப்பெரிய வாலட்டிலிட்டி இன்றைக்கி நடந்தது. ஏன் இவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ரிசல்ட்டை ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் எடுத்து வச்சுருங்க. இதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 22 ரூபா டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்டில் டோட்டல் இன்கம் பார்க்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல டோட்டல் இன்கம் பார்க்கும்போது இந்த வருஷமும் போன வருஷமும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போன வருஷத்தில் இதே மார்ச் மந்தில் 62,345 crore இன்கம் கிடச்சிருந்தது. இந்த டைமு 65,219 crore இன்கமாக இருக்குது. அடுத்து இதோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அண்டு டேக்ஸ் இதெல்லாமே மைனஸ் பண்ணிவிட்டு நெட் ப்ராஃபிட்டுன்னு பார்க்கும்போது போன டைமு 10,671 crore போன டைம் ப்ராஃபிட்டு. இந்த டைம் 15,051 crore நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. இது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு. அடுத்து இபிஎஸ் பார்க்கும்போது போன வருஷம் 45.36 காசு இபிஎஸ்ஸாக இருந்திருக்கு. இந்த டைம் 45.25 காசு இபிஎஸ்ஸாக இருக்குது. அதாவது டோட்டல் இன்கம்மை ஒவ்வொரு ஷேருக்காக நம்ம பிரித்தோம்னா எவ்வளோ இயர்னிங் பேர் ஷேர் ஈக்விட்டிக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம இது பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த இபிஎஸ் பார்க்கும்போது பெரிய லெவலில் முன்னேற்றம் கிடையாது. போன டைம் இருந்ததை விட இந்த டைம் இபிஎஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு 11 காசு போன டைமை விட இந்த டைம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்டிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா 22 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது நல்ல ஒரு குட் நியூஸ். ஆனால் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டும் பார்க்கும்போது 33% OI ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 13,359 கான்டாக்டும், புட் ஆப்ஷன் சைடு 4,932 கான்டாக்டும் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடு காட்டிலும் கால் சைடு 2 மடங்கு அதிகமான OI இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு 23,893 கான்டாக்டும், புட் ஆப்ஷன் சைடு 12,851 கான்டாக்டும் இருக்குது. இது புட் சைடு விட கால் சைடு 46% அதிகமான OI இருக்குதுன்னு சொல்லி நமக்கு காட்டுது. அடுத்து இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் நாம் செக் பண்ணி பார்க்கும்போது 2,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில், அதாவது கால் ஆப்ஷன் சைடு 2,078 கான்டாக்ட் நியூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2,360 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 877 கான்டாக்டும், 2,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2,496 கான்டாக்டும் நியூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே புட் சைடு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள் 628 கான்டாக்டும், 2,260 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள் 200 கான்டாக்டும், 2,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள் 672 கான்டாக்டும் நியூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது புட் சைடு ரொம்ப கம்மியான ஓயும் கால் சைடு ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் சைடு 46% அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த நெட் OI பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 2 மடங்கு அதிகமான OI இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 22 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் கூட நெட் ப்ராஃபிட்டும் இபிஎஸும் பார்க்கும்போது மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் ரைட்ரும் ரொம்ப அதிகமாக உள்ளே வந்துட்டாங்க. பாசிட்டிவாக வந்த மார்க்கெட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிடுச்சின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு இன்னொரு காரணம் ரைட்ரும் அதிகமாக உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர், அதோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும் இதை பற்றி நான் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய மொபைல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.